இனிய இரவு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள், உழவர் தின நல்வாழ்த்துக்கள், மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்கும் இந்த புத்தாண்டு 2020 போலல்லாது அதை விட மிக மிக அற்புதமான ஒரு ஆண்டாக 2021 நம்ம எல்லோருக்கும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் செல்வத்தையும் சுகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கட்டும் என்று புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்து அருமையான தலைப்பு, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக நிம்மதியாக நிறைவாக இருந்தது அந்த காலமா இந்த காலமா, அதான் தலைப்பு. அதுல இருக்கு மகிழ்ச்சியாக நிறைவாக நிம்மதியாக இருந்தது அந்த காலம் தான். நீங்களே சொல்லிட்டீங்க முதல்லயே, மகிழ்ச்சி இருக்கா? அது நான் பொதுவா சொன்னேன், மகிழ்ச்சி இருக்காது. ஆனா ராஜாமணி கூட வந்தா மகிழ்ச்சி எப்பவுமே இருக்கும். வரும்போது என்கிட்ட சொன்னான், இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்ததே ராஜாமணி தான். அப்ப சொன்னாரு, நம்ம இப்ப நிகழ்ச்சிக்கு போறோம், கையில 5 பைசா இல்ல, எங்கேயாவது ஒரு ஏடிஎம்ல நிறுத்தி காசு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாரு. சரின்னு சொல்லி காரை நிறுத்தி காசு எடுக்கிறதுக்கு போனாரு. ஏடிஎம்குள்ள போனவர் ரொம்ப நேரம் ஆள காணலையேன்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா ஏடிஎம் மிஷின்ல ஆதார் கார்டை போட்டு காசு எடுக்க பார்த்துட்டு இருந்தோம். ஏடிஎம் கார்டை போடாம ஆதார் கார்டு போட்டா எங்க இருந்து காசு வரும்? இந்த அறிவு கூட இல்லாம இந்த காலத்துக்கு பேச வந்திருக்கிறது. கையில இருக்குல்ல, எல்லாம் இப்போ கார்டு தான். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டை விட்டு வெளியே வந்தாதான் முடியும். இந்த காலத்துல வீட்டுக்குள்ள இருந்தா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சரியா தெரிஞ்சுக்கிட்டோம், இப்ப எல்லாத்தையும் தப்பா தெரிஞ்சுக்கிறோம். நடுவர், வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடக்கும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா எனக்கு கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். செல்போன் தான் முதல்ல நானும் ஆரம்பிக்க போறேன். ஏன்னா பிரச்சனையே நிறைய அங்க இருந்து ஆரம்பிக்கும். செல்லு தேய்க்கிறது, அந்த காலத்துல பாத்துறீங்களா, தாத்தா பாட்டி எல்லாம் வெத்தலை போடுவாங்க. வெத்தலை கையில எடுத்து வச்சு சுண்ணாம்பு அப்படி தேய்ப்பாங்க பாத்துக்கீங்க. அதே மாதிரி எல்லாரும் கையிலயும் செல்போன் சுண்ணாம்பு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வெத்தலை போடுவாங்க, அதுக்கு வெத்தலை பட்டியை தேடுவாங்க. இந்த காலத்துல நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மாத்திரை திங்கிறதுக்காக மாத்திரை பட்டியை தேடிட்டு இருக்கோம். நடுவர்களே, உண்மையா இல்லையா? அதுலயும் அடுத்த விஷயம், பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகல, ஆன்லைன் கிளாஸ் ஜாலியா நடந்துட்டு இருக்கு. டீச்சர் உயிரை விட்டு கட்டி ஆன்லைன்ல கிளாஸ் நடத்திருப்பா, உள்ளே உறங்கிட்டு கிடப்பாங்க. இல்ல அவங்க அம்மாவோ தங்கச்சியோ அக்காவோ யாரோ உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க ஜாலியா போய் கிரிக்கெட் விளையாட போயிருப்பான். கிளாஸ் இல்லையா இருக்கு, நீ இங்க வந்து இருக்காங்க, தங்க அக்கா உட்காந்துருப்பான். அப்படி வச்சுட்டு போயிடலாம். ஆனா கிளாஸ்ல அப்படி போய் உட்கார முடியுமா? என்ன அநியாயம்! அது ஆன்லைன்ல டீச்சர் கேக்குறாங்க, வனவாசம் போனது யாருடா? இவன் பதில் சொல்றான், டோராவும் புஜியும். பஞ்சபூதங்களை சொல்லுடா. இவன் சொல்றான், தமிழ் டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், ஹிஸ்டரி டீச்சர், எல்லாம் பஞ்சபூதம். 6 நாளைக்கு 6ஓட பேர் சொல்லுடா. 6, 16, 26, 36, 46. எவ்வளவு அழகா பேசுறாரு. தமிழ் வாத்தியார் சொல்றாரு, தமிழ் பிறந்தது மதுரையிலடா, எந்த ஆஸ்பத்திரியில சார்னு கேக்குறான். நடுவர் வாத்தியார் கேட்டாரு, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, இதுக்கு சமமா ஒரு பழமொழி சொல்லுடான்னு. இந்த போய் டக்குன்னு சொல்லலாம், சுலுக்கு செத்தாலும் சேலை கட்ட மாட்டான் சார். அவனுக்கு எங்க சிந்தனை இருக்கு. எவரெஸ்டோட உயரம் என்னன்னு தெரியுமா? எவரெஸ்டோட உயரம் என்ன யாருக்கா தெரியுமா? கரெக்டா தெரிஞ்ச உடனே அங்க கூகுள்ல பார்க்கலாம் சொல்றாங்க, உடனே சொல்லணும். சொல்றவங்களுக்கு பரிசு கொடுத்தலாம் உடனே, இமீடியட்டா. யார் தெரிஞ்சவங்க மேடலும் சொல்லலாம். எவரெஸ்டோட உயரம் தயவு செஞ்சு ஆசிரியர் பெருமக்களை யாரும் சொல்லாதீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. தெரியாது. எவரெஸ்டுடைய உயரம் என்ன அப்படிங்கறது அந்த காலத்துல ஆசிரியர்கள் எப்படி தெரியுமா சொல்லி கொடுப்பாங்க? எவ்வளவு அழகா சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? 8 8 போனா 4 8ல எவரெஸ்டுக்கு போயிடலாம். 8 8 போனா 4 8ல எவரெஸ்டுக்கு போயிடலாம். அப்படின்னா 8 8 4 8 மீட்டர் தான் அதோட உயரம். 8848. அதை எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. 8 8 போனா 4 8ல எவரெஸ்டுக்கு போயிடலாம். இப்படி எல்லாம் சொல்லணும். சொல்லி கொடுத்தா படிப்பாங்களா கேளுங்க முதல்ல. கண்டிப்பா
அப்படின்னா விவரம் அவனுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு பிள்ளைகிட்ட நீ டீச்சர் நான் அப்பப்போ லீவ் டேஸ் பாக்குறது தான், நான் டீச்சரா வேலை பார்ப்பேன். 3 பெருக்கல் 3 9 இந்த பிள்ளை சொல்லிச்சு. சார் தப்பா சொல்லாதீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. ஏமா 3 பெருக்கல் 3 9 தானம்மா, அதெல்லாம் தப்பு இல்லையா? ஆனா அந்த பொம்பளை பிள்ளை தப்புங்குது. என்ன சார் நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? ஏமா எந்த காலம்னாலும் 3 பெருக்கல் 3 9 தானே. இல்ல சார் இதை விட சிம்பிளா நான் சொல்றேன். என்னடா போய் விஜய் மாதிரி என்ன ஐடியா வச்சிருந்தோண்டு நீ சொல்லுமா தங்கம் அப்படின்னு. அவன் தெளிவா சொல்லுதா, திரிசா இது திரிசா இஸ் ஈக்குவல் டு நயன்தாரான்ட்டா. அவன் எவ்வளவு ஈஸியா சொல்லுது பாருங்க. புண்ணியெல்லாம் இப்படி விவரமா போயிட்டு இருக்கும். நடுவர் அவர்களே, இந்த செல்போன் இதெல்லாம் விட்டு இன்னைக்கு பிள்ளைங்க ஒரு காலத்துல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனா வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? ஸ்கூலுக்கு செல்போன் எடுத்துட்டு வரக்கூடாது, காலேஜுக்கு செல்போன் எடுத்து வந்தா சஸ்பெண்ட். வீட்டுக்குள்ள ஒரு செல்போன் தான் இருக்கு, அப்பா கூட ஒளிச்சு பையன் எடுத்திருப்பான், இல்ல பொம்பளை பிள்ளை ஒளிச்சு எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன் விளையாடுறதுக்கு அப்பா பின்னால கெஞ்சு, பாப்பா நீ வீட்டுல தானே பார்க்க போன கட்டப்பா பின்னால நடக்கும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள 3 பிள்ளைங்க இருந்தா 3 பிள்ளைங்க 3 செல்போன் ஆயிருக்கு. அதுக்கு யாரு செல்போன்ல ஒழுங்கா பாடம் படிக்கிறது நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆளாளுக்கு ஒரு ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு செல்போன்ல ஏதாவது பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. வாத்தியார் பாடம் நடத்துறாரா இல்ல என்ன வீடியோ வந்திருக்கு என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க நம்ம கண்காணிக்க முடியாது நடுவர்களே. அந்த அளவுக்கு இன்னைக்கு செல்போன் வந்து அவசியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு ஆன்லைன் படிப்பு தான் அத்தியாவசியமா இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த செல்போனால ஆன்லைன் படிப்பால இன்னைக்கு மாணவர்களுடைய எதிர்காலம்ங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் நிக்குது நடுவர்களே. உண்டா இல்லையா? அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். இன்னைக்கு இந்த பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த 3 பிரச்சனையும் இல்லாத ஒரு 40 வயதுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்களா? பெரும்பாலும் இல்ல. அந்த காலத்துல எல்லாம் சைக்கிள்ல போவாங்க. சைக்கிள்ல போகும்போது பைக் வாங்கணும்னு ஆசை வரும், உடனே பைக் வாங்குவாங்க. பைக்கை வாங்கிட்டு பொண்டாட்டி புருஷன் தானே போக முடியும், பிள்ளைகளை சேர்ந்து போனா கார் வேணுமே கார் வாங்குவாங்க. கார்லயே போய் கடைசியில கொலஸ்ட்ரால் வந்து டாக்டர் சொல்லுவாரு சைக்கிள் மிதியும்பாரு, திருப்பி சைக்கிள் வாங்கி சைக்கிள் ஓட்ட ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு அப்படிதான் மாறிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இந்த காலத்துல இருக்கக்கூடிய நாகரிகம். இப்ப நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம அந்த காலத்துல எப்படி தெரியுமா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம்? இது எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா அப்படின்னு நம்ம உறவுகளை எல்லாம் அறிமுகப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா இன்ட்ரோடியூஸ் பண்றோம்? வாங்க, இது நேத்து நாங்க வாங்க 42 இன்ச் டிவி, புதுசா டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம் பாருங்க, புது செல்போன் வாங்கியிருக்கோம் பாருங்க. இந்த மாதிரி அப்படி ஒன்னுடைய பொருட்களை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மனிதர்களை உறவுகளை அறிமுகப்படுத்தியது அன்று, இன்னைக்கு பூரா பொருளை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்முடைய உறவு முறைகள் கூட மாறி இருக்கிறவர்களே. அதுக்கு அடுத்த பிரச்சனை, வீட்டுக்குள்ள அப்பாவும் பையனும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவும் பையனும் இருந்தாங்கன்னா சண்டை போடாம இருக்கிற வீடு எத்தனை இருக்கு சொல்லுங்க? அப்பா இருந்தா பையன் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டான், பையன் இருந்தா அப்பா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டார். மரியாதைங்கிறது வீட்டுக்குள்ள இல்லவே இல்லை நடுவர்களே. சுத்தமாக அது மனைவியானாலும் சரி, இல்ல கணவனுக்கானாலும் சரி, பிள்ளைகள் இல்ல அப்பாவுக்கு அம்மாவுக்கு, ஏன் பெரியவங்க தாத்தா பாட்டி யாருக்கும், ஏன் பெருசு அப்படிதான் கூப்பிடுவோம் தாத்தாவுக்கு, ஏன் கிளவி பாட்டியை பார்த்து. ஆனா அந்த காலம் அப்படி இருந்துச்சா? வீட்டுக்குள்ள ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் இருந்தா ஒரு நூலகமே வீட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க நடுவர்களே. இங்க பேசிய ஒரு தோழர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், இவங்க ஒரு நூலகம் அமைச்சிருக்கு, அந்த நூலகத்துல வந்து எல்லாரும் படிக்க வரணும் கண்டிப்பா அப்படிங்கிற தகவலை சொன்னார். அந்த நூலகம்ங்கிறது ஒரு தாத்தாவும் பாட்டியும். நூலகம் எங்க இருக்கு? முதியோர் இல்லத்துல இருக்கு. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இன்னைக்கு அப்படியே இருக்கிறவர்களே. அந்த காலத்துல கூட்டு குடும்பமா இருக்கிறவர்கள், வீட்டுக்குள்ள தாத்தா பாட்டி, பெரியப்பா பெரியம்மா, சித்தி சித்தப்பா அப்படின்னு உறவுகள் எல்லாம் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருந்தோம். அப்ப வீட்டுக்குள்ள சமையல் மணக்கும் பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் எங்க பெரியத்த வந்து சாம்பார் வச்சாங்கன்னா அடுத்த தெரு வரைக்கும் மணக்கும். அடுத்த தெருல மல்லிகான்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு. அந்த பொண்ணு நான் ஸ்கூல் படிக்கும்போது என்ன கேட்கும், உங்க வீட்டுல இன்னைக்கு சாம்பாரா, எனக்கு இந்த தூக்கோழி நிறைய தருவியா அப்படின்னு கேட்கும். அந்த அளவுக்கு சாம்பார் வாசனையா இருந்துச்சு. இன்னைக்கு உங்களை எத்தனை பேருக்கு நல்ல ரசம் வைக்க தெரியும்? கல்யாணம் நம்ம விடுங்க, இந்த சின்ன பொண்ணுங்களா உட்காந்துருக்கீங்களா 15 வயசு 20 வயசுக்குள்ள ரசம் வைக்க தெரியும்ன்றவங்க கை தூக்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு தெரியும் ரசம் வைக்கிறது? அதுவும் ஆம்பளையார் தான் கை தூக்குறாரு. பெரியவர் கை தூக்குறாரு. இங்க பாருங்க, யாருக்குமே தெரியாத நடுவுல அன்னைக்கு எங்க வீட்டு பக்கம் ஒரு பிள்ளை கல்யாணம் ஆகி புதுசா வந்திருக்கு. அவங்க மாமியார் சொல்றாங்க குழிப்பணியாரம் செய்யுமா அப்படின்றாங்க. ஏன்னா திருநெல்வேலி பக்கத்துல எல்லாம் குழிப்பணியாரம் ரொம்ப ஃபேமஸ். அப்ப அவங்க மாமியார் வந்து அந்த ஊரை சேர்ந்தவங்க, குழிப்பணியாரம் செய்யுமா அப்படின்னாங்க. இந்த பொண்ணு மாமியார்ட்ட கேக்குது, எத்தனை அடி குழி தோண்டணும்?
எதுக்கு அவளை தூக்கி போட்டு மூடவா? அவன் அங்க பூரியலுக்கு சமையல்லாம் வந்து ஒரே வாசனையா இருக்கு. புருஷக்காரன் சாப்பிட உட்காந்துருக்கான். சாப்பிட்டுட்டு பிளேட்ல பூரி எல்லாம் கொண்டு வச்சாச்சு. அவன் பூரி கிழங்கு கொண்டு வைக்கிறான். உடனே புருஷக்காரன் பொண்டாட்டிட்ட கேட்கறான், ஏமா அப்பளம் சாப்பிடறதுக்கு இருக்குமா பூரி கிழங்கு வைக்கிற? அது பூரி அந்த லட்சணத்துல இருக்கு. அதே மாமியார் அடுத்த நாள் மருமகிட்ட சொல்றான், ஏமா இன்னைக்கு பூரி செய்ய, என் பையனுக்கு பூரி தான் ரொம்ப பிடிக்கும். அவன் கேக்குறான், பூரி செய்ய தெரியும், ஆனா பூரிக்கு எப்படி காத்தடிக்கணும்னு தெரியாது அத்தைன்னு சொல்றான். அப்போ நிலைமையில இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது நடுவர்களே. அந்த காலத்துல எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுக்கணும் அவசியம் இல்லை. வீட்டுக்குள்ள இருந்து நாமளே கத்துக்கிட்டோம் நடுவர்களே. வீட்டுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க அந்த காலத்துல? எப்படி குறைஞ்சது 10 பேராவது இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி வீடு மட்டும் தான் இருக்கு. ஆனா ஒரு நாய் இருக்கும் பாத்தீங்களா வீட்டுல, அந்த நாய் மட்டும் ரொம்ப கம்பீரமா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். ஆனா நம்ம வந்து எங்க ஆளாளுக்கு ஒரு திசையில இருக்கும். எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கான், 50,000 ரூபாய்க்கு ராஜபாளையத்துல நாயை வாங்கி நாய் பெட்ரூம்ல பொறுத்துகளுக்கு இந்த போய் வாசல் நடக்கும். உண்மையிலே எதுக்குன்னு கேட்டா அதை இவனும் கடாண்டு போயிருவான்னு இவன் நாய்க்கு காவல் கிடக்கான். அதுதான் ஒரு விஷயம் எங்க சொன்னார் அவரு. ஒரு பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்து நானே என் பையனை கொல்லிட்டனேன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டக்டர் ஒருத்தர் உண்டு. அவர் சொன்னாரு, அவர் பையன் வந்து அதை சொன்னாரு, எனக்கு நீ அப்பாச்சி பைக் வாங்கி தரலன்னா நான் மருந்து குடிச்சு செத்து போயிருவேன். உடனே அவர் சொன்னாரா, நான் உனக்கு அப்பாச்சி பைக் வாங்கி தந்து நீ எங்கன்னா ரோட்ல விழுந்து சாவும்போது ஒன்னு அள்ளிட்டு வரதை விட இப்பவே நீ செத்து எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு பைக் வாங்குற செலவாவது மிச்சம்டா அப்படின்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நாகரீகம் சரி வேகமும் சரி மனிதர்களை கெடுத்து வைத்திருக்கிறது. மனுஷன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நடுவர்களே? அது உண்மையில அப்பாச்சி பைக்னு எனக்கு ஒரு ஞாபகம். ஒரு காலத்துல தாத்தா வந்து அப்பம்னா தாத்தா வாகனம் வந்து சைக்கிள் அப்படித்தானமா நான் சொன்னோம்ல அந்த மாதிரி. அவர் ஒரு சீட்டு ஒரு அடி மேல இருப்பாரு, பாட்டி கேரியர்ல ஒரு அடி கீழே இருப்பார். தாத்தாவுக்கு நல்ல மரியாதை கொடுத்தார். எங்க காலத்துல அந்த டிவிஎஸ் 50 ஒரு பைக் சீட்டு சமமா இருக்கும். பொண்டாட்டி பின்னால உட்கார்ந்தானா 2 பேரும் சமம்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இப்ப என் புள்ள காலத்துல தங்கச்சி சொன்ன மாதிரி அப்பாச்சின்னு ஒரு பைக் வந்திருக்கு. இந்த பையன் எங்க கிடக்கா அவளை தூக்கி 1.5 அடிக்கு மேல வச்சிருக்கோம். அவ இவனை பிடிக்க எங்க குடி ஒண்ணு கிடையாது, கைப்பிடி எங்க பார்க்க இவன் கழுத்து தான் கிடக்கு வர்றான். அவனுக்கு மகனே நீ பேசுவ என்ன சோழி முடிஞ்சது அன்னைக்கு. குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது வீட்டுக்குள்ள சொல்லி கொடுத்தாங்க. குடும்பம் ஒன்னா இருக்கும் போதுதான் எப்படி விட்டு கொடுத்து போறது, எப்படி பகிர்ந்து சாப்பிடுறது. இப்ப வீட்டுக்குள்ள கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, இல்ல கொஞ்சம் ஸ்வீட் இருக்கு, ஏதோ இருக்குன்னு சொன்னா அந்த 10 பேருக்கு எப்படி பகிர்ந்து கொடுத்து சாப்பிடுறதுங்கிறத அந்த காலத்துல சொல்லி கொடுத்தாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே, தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. அந்த பொண்ணு மாதிரி மனசெல்லாம் அந்த காலத்துல சொல்லி கொடுத்ததுனால வந்துச்சு. இன்னைக்கு எந்த பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்க தெரியுமா நடுவர்கள்? இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள சொந்தங்களுக்குள்ள விட்டு கொடுக்கறது எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க? விட்டு கொடுக்கிறவருடைய எண்ணிக்கையை குறைஞ்சு போச்சு. அதனாலதான் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. சொத்துக்காக பிரச்சனை, இல்ல கல்யாணம். எங்க வீட்டு பக்கம் பாருங்க, ஒரு பொண்ணு கல்யாணம் நடந்துச்சுக்கா. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது 100 ரூபாய் நகையோட போச்சு. எப்ப? 2000 நடந்த கல்யாணம். இப்ப 10 வருஷம் கழிச்சு அவள் தங்கச்சிக்கு 2010 கல்யாணம் வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு நகை போடும்போது 75 பவுன் போட்டாரு அவங்க அப்பா. இந்த பொண்ணு பிறந்த வீட்டுல சண்டை போடுதியா, அவளுக்கு மட்டும் 100 பவுன் கொடுத்த, அதனால எனக்கு மட்டும் 75 பவுன் தரு, கொண்டா 25 பவுன். அப்ப விலை என்ன, இப்ப விலை என்ன? 10 வருஷத்துக்கு அப்புறம் விலை ஏறிருக்கு. என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும் தகப்ப சொன்னதுக்கு அப்புறம் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி இருக்கிற ஒரு தோப்பெல்லாம் வித்து அந்த பொண்ணுகள் 25 பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்ப அந்த விட்டு கொடுக்கிற தன்மை நம்ம அக்காவுக்கு தானே செஞ்சாங்க. சரி, இந்த காலத்துல நகையோட அந்த பணம் ஏறி இருக்கு, நம்ம வந்து அதை விட்டு கொடுக்கணும்ன்ற எண்ணம் ஒரு பெண்ணுக்கு வரல நடுவர்களே. அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இப்ப இருக்கக்கூடிய தனி குடித்தனம். அந்த காலத்துல ஒரு பையன் ரோட்ல சிகரெட் பிடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஒருத்தர் கேட்பதுல, நீ ராமசாமி பையன் தானே, சிகரெட்டா குடிக்கிறான்னு ஒண்ணு போட்டு அனுப்புவாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் ராமசாமி பையன். ஆனா இன்னைக்கு ஒரு பையன் சிகரெட் பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, யாருக்கா தெரியுமா இன்னார் பையன் தெரியுமா? ரோட்ல தெரியாது. ஏன்னா அவன் யாருன்னே தெரியாது. ஒத்த குழந்தையா ஒரு வீட்டுக்குள்ள வளர்ந்துட்டு இருப்பான். அவன் யாருன்னே யாருக்குமே தெரியாது. ஆக அந்த காலத்துல குழந்தைங்களை வளர்த்தது ஊர் வளர்த்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப யார் வளர்க்கறாங்க? செல்போன் வளர்த்துட்டு இருக்கு நடுவர்களே. அவ்வளவு ரவுடிகள் என்ன சொல்றது, வன்முறைகள் தூண்டப்படுகிறது. அப்பாவே பிள்ளைகிட்ட ஒன்றும் பேச முடியல, உடனே அவன் வேற மாதிரி ஆயிடலாம். ஏன் செல்போன் இவ்வளவு நேரம் பார்க்கணும்னா அவன் கேட்க மாட்டான். அந்த அளவுக்கு
வன்மங்கள் வருகிறது, விட்டு கொடுத்தல் கிடையாது. அன்னைக்கு 4 பிள்ளை இருக்கும்போது பிள்ளைக்கு தோசை சுட்டு கொடுத்துட்டு 4வது பிள்ளைக்கு வரும்போது 1/4 மணி நேரம் ஆகும், அந்த பிள்ளை பொறுமையா இருக்கும். இன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட பொறுமை கிடையாது, அப்படி விட்டு கொடுக்கும் தன்மையும் எல்லாம் போச்சு. அதே மாதிரி இப்ப பாருங்க, குடிக்கிற மோகம். அந்த காலத்துல வீட்டுக்கு அப்பாவோ தாத்தாவோ குடிச்சிட்டு ஒளிச்சு வருவாங்க, ஒளிஞ்சுதான் வருவாங்க. அப்பா வந்து இல்ல தாத்தா குடிச்சிட்டு வந்திருக்காங்க, யாருமே கிட்ட போக மாட்டாங்க, அவரு எதுவுமே பேச மாட்டாங்க, அப்படியே ரூம்குள்ள படுத்துக்குவார். ஆனா இப்ப பாருங்க, அன்னைக்கு பைக்ல 3 பேர் வரான், போலீஸ்காரர் பிடிச்சிட்டாரு, லைட்ட போட்டுட்டு வண்டி ஓட்டுங்கடா. அவன் சொல்றான், லைட்ட போட்டுட்டு தானே ஓட்டுறோம். ஒரு வீட்டுக்கு வந்தா குடிச்சிட்டு வராரு, பொண்டாட்டி வாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க, நேர வீட்டுக்குள்ள போனா அவன் போன வேகத்துல ஓடி வந்துட்டான். வீட்டுக்குள்ள கள்ள இருக்காண்டி. கள்ளனா? இவ்வளவு நேரம் நான் வாசல்ல தான் உட்கார்ந்து, வீட்டுக்குள்ள யாரு இருக்கான்னு உள்ளவே பார்த்தா அவன் கண்ணாடியில அவனையே பார்த்து நீங்க வந்து கள்ளேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டான். இதை விட ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து பக்கத்து வீட்டு கதவை தட்டுறான். பக்கத்து வீட்டு அக்கா கதவை திறந்தாங்க, நீ ஏன் எங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்க பாருங்க. அங்க நடுராத்திரி 11 மணிக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து. இதை விட எல்லாம் ஒருத்தன் அவங்க அம்மாவுக்கு போன் பண்றான். காலேஜ்ல படிக்கிற பையன் வீட்டுல இருந்து கார் எடுத்துட்டு போயிருக்கான். போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ராத்திரி போன் பண்றான், ஏமா காருக்குள்ள பார்த்தேம்மா, ஸ்டீரிங்க காணல, பிரேக்க காணல, ஆக்சிலேட்டர் காணல, ஒன்னையுமே காணலாமா அப்படின்னா. அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க அம்மா, குடிச்சிருக்கியாடா அப்படின்னாங்க. ஆமாண்ணா. எந்திரிச்சு முன் சீட்டுக்கு வாடா முட்டா பேர, பின் சீட்ல உட்காந்து ஸ்டீரிங்க காணல, அதை காணல, இதை காணல. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நாகரிகமாக குடிக்கலன்னா அது நல்லவங்க, குடிக்கிறதா ஃபேஷன். நம்மடிக்க தெரியணும், குடிக்க தெரியணும், அந்த பையன்களை தான் பொம்பளை பிள்ளைகளுக்கு பிடிக்குதுன்றாங்க. அப்படி ஒரு ட்ரெண்ட். ஆமா, தாடி வளர்த்த பேர தான் பிடிக்குது. ஆமா, ரவுடி பேர தான் பொம்பளை பிள்ளைக்கு பிடிக்குது. ஆனா அப்பா அம்மாட்ட கண்டிஷன் மட்டும் தெளிவா போடுவா, எனக்கு ஒரு டாக்டர் மாப்பிளையோ, இன்ஜினியர் மாப்பிளையோ, வக்கீல் மாப்பிளையோ, ஐஏஎஸ் மாப்பிளையோ இப்படித்தான்ப்பா எனக்கு பார்க்கணும்னு அப்பா அம்மாட்ட கண்டிஷன் போடுவா. அந்த பயவுள்ள காதலிக்க போற ஆட்டோ டிரைவரையும் அங்க மாடு மேய்க்கவரையும் நீ சொன்ன மாதிரி ரவுடியையும் கட்ட பஞ்சாயத்து பண்றவனையும் தான் லவ் பண்ணுதான். இப்போ எப்படித்தான் தெரிய மாட்டேங்குது. ஆமா, இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு கதையே இப்படிதான். காதலுக்கு மெயின் காரணமே இப்ப என்ன தெரியுமா? ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிருப்பான் பாத்தீங்க. ஆமா, என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கானம்மா வண்டையில. எங்க பிரபாகரன் தினேஷ்ல அப்படி இல்ல. ஆமா, அந்த ஒரு மாதிரி அப்படி ஜிங்குன்னு நிக்கும். நிறைய பேர் பாருங்க இந்த டிசைன் எல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த பேண்ட் போடுவானுங்க பாருங்க, அது இடுப்புல இருந்து எப்ப விழுந்துருமோ நமக்கு பயமா இருக்கும். அப்படியே ஒரு பேண்ட் போட்டு போவாங்க. பின்னால செல்போன் நம்பர் அடிச்சு வச்சவெல்லாம் இருக்கா முடியல, அப்படியே கட் பண்ணி வச்சிருப்பான் செல்போன் நம்பர். என்ன பாக்குற பொண்ணு உடனே கால் பண்ணணும். பைபாஸ் போகுது, என்னெல்லாமா ஓந்தாம் படுத்து கிடக்கு, அணில் படுத்து கிடக்கு, கீரிப்புள்ள படுத்து கிடக்கு, என்னன்னு தெரியல. ஒரு காலத்துல பெரியவங்களை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், சுத்தி முடி இருக்கும், 4 முடி அப்படி ரவுண்டா வச்சிருப்பாரு, நடுவுல தான் ஒரு சொட்ட மாதிரி இருக்கும். இப்ப இந்த பையன் மேல மட்டும் முடிய வச்சிருக்கான், சுத்தி என்னெல்லாமோ வெட்டி வச்சிருக்கான். கேட்டா அது என்னதுமா பாக்ஸ் கட்டிக்கான், கரிச்சட்டி தூக்கி உள்ள மேல கவுத்திட்டு வெட்டிடுவான். அப்படிதான் இருக்கு, புரிய மாட்டேங்குது. வாத்தியார் கேக்குறாரு, உங்க வீட்டுல கரண்ட் போயிருச்சுன்னு வச்சுக்கங்கடா, நீங்க முதல்ல டார்ச் லைட் எடுப்பீங்களா, மெழுகுவர்த்தி ஏத்துவீங்களா, செல்போன் எடுத்து டார்ச் எடுப்பீங்களான்னு கேட்டார். உடனே அவன் சொல்றான், எங்க அப்பா பாக்கெட்ல இருந்து பைசாவை எடுப்போம். பக்கத்து வீட்டு அக்கா ஒரே அழுக. அதுக்கு இன்னொரு அக்கா கேக்குது, அம்மா உட்காந்து அழுதுட்டு இருக்கேன், என் பையன் இருக்கானே, நான் எந்த இடத்துல பைசா வச்சாலும் தூக்கிட்டு போயிடுறாங்க. எங்க கடுகு டப்பா, அரிசி டப்பா, பருப்பு டப்பான்னு வச்சு வத்தல் பொடிக்குள்ள வரைக்கும் நான் பைசா போட்டு வச்சுட்டேன், அதையும் தூக்கிட்டு போயிடுறான், என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு. அந்த அக்கா ஒரு ஐடியா கொடுத்துச்சு, நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்ற ஐடியா கொடுத்துச்சு. கரெக்டா அந்த அக்கா பைசாவை வச்சுட்டு அந்த பையன் எடுக்கவே இல்லை. எடுக்கல, ஏன்னா அவங்க புஸ்தகத்துக்குள்ள பைசா வச்சுட்டாங்க, அவன் எடுக்கவே இல்லை. இந்த பையன் புக் அப்படி படிப்பான். இப்படி எல்லாம் இன்னைக்கு மாணவர்கள் சரி, இன்னைக்கு இளைஞர்கள் மாறிட்டு இருக்காங்க. காரணம் இந்த கால மாற்றம் உங்களை கெடுத்து வச்சிருக்கு. நல்ல மாற்றம் வேண்டியது, நல்ல மாற்றம் இல்லையே. நல்ல மாற்றம் இருக்கிறவர்கள் ஆனா நல்ல மாற்றத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதையுமே தப்பான வழிக்கு தான் பயன்படுத்துறாங்க. காதல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஆமா, அம்மா என்ன ஒரு காதல். அழகா லவ் பண்ணும்போது SMS பண்ணுவான், கண்ணே நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைன்னு SMS பண்ணுவான். திருப்பி கல்யாணம் ஆகும், ஆனா 6 மாசத்துல அவளை ஒண்ணு நீ இருக்கணும், இல்லன்னா நான் இருக்கணும் நிலைமை மாறிடு. ஆனா அந்த காலத்து காதல் அப்படியே நடுவர்களே, ஒளிச்சு ஒளிச்சு காதலிச்சு 3 வருஷம் 4 வருஷம் காதலிச்சு அப்பா கிட்டே அம்மா கிட்டே மிதிப்பட்டு அடிபட்டு நசுங்கி குசுங்கி கல்யாணம் பண்ணி 75-80 வயசு வரைக்கும் அந்த ஒரு வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா? பழுத்து வந்த பழத்தை போல பருவம் இங்கு விஜயம் பார்த்து நீங்கள் பழக வேண்டும், தெரியும் உங்கள் விஷயம். துன்பம் போல தோன்றினாலும் இன்பம் அங்கு அதிகம், இன்ப துன்பம் எது வந்தாலும் எனக்கு நீங்கள் உலகம், எனக்கு நீங்கள் உலகம். எங்க வீட்டு ராணிக்கு போய்
இளமை திரும்புது, வயது ஏற ஏற பருவம் ஏறி காதல் அரும்புது. 80 வயசு கிளவியானாலும் அந்த காதல் இருந்துச்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு எதுக்கு காதலிக்கிறாங்க? அதுவும் ஆன்லைன்ல, பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல. அந்த கடல்ல சிலையா நின்னு நம்ம நெஞ்சில நிலையா இருக்கிற அந்த வள்ளுவர் இருக்காரு, அவர் சொன்னதை கூட கேட்க மாட்டாங்க. ஆனா வாட்ஸ்அப் சொல்றதை தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் பார்த்து காதலிச்சு கல்யாணம் பண்ணி 10 நாள் அவன் ஓடி போயிடுறான், இல்ல அவன் ஓடி போயிடுறா. கன்னியாகுமரி மாவட்டத்துல கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபைல் ஆகக்கூடிய விவாகரத்து வழக்கு மட்டும் குறைந்தது 30. ஒரு நாளைக்கு. படித்தவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம். விவாகரத்து அதிகமாக இருப்பதும் தமிழ்நாட்டில் குமரி மாவட்டம் தான். அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்கன்னா படிப்பறிவு ஜாஸ்தி. இந்த மாதிரி நாகரிக எண்ணங்கள், நாகரிக மோகத்தால இந்த பார்த்த உடனே பத்திக்கிற ஒரு காதல் இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவுதான். எங்க இருந்தா வந்து தெரியலையம்மா. ஆனா அன்னைக்கு அப்படி இல்ல நடுவர்களே. அது ஒரு பேர் அன்னைக்கு வந்து பிள்ளைகிட்ட சொன்னான், கண்ணே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேங்க. நான் நினைக்காம கக்குசுல வந்து சாப்பிடுவான்னு இருக்கேன். ஏன்னா அங்கதான் அவன் பாதம் போடும். விளங்காத போயிடும். கல்யாணம் அன்னைக்கு பாருங்க, பொண்ணு பாக்குறதே கோயில்ல தான் பாப்பாங்க. பாத்துருக்கீங்களா? பொண்ணை கோயிலுக்கு அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சிட்டு வந்து பொண்ணை பாப்பாங்க. அது பொண்ணு பாக்குறாங்கன்னா யாருக்குமே தெரியாது. இந்த பாட்டுக்கு சாமி கும்பிட்டு போவாங்க. பொண்ணை பண்ணிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணை பார்த்துட்டு போவாரு. பிடிச்சிருக்கா இல்லையான்றத சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுக்கு அப்பதான் பொண்ணு பார்க்க போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல ஹால் இருக்குல்ல, அதுல பெரிய குத்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க. பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த விளக்கை ஏத்துமா அப்படிம்பாங்க. இந்த பொண்ணு அந்த விளக்கை ஏற்றும். அப்ப விளக்கு ஏத்தணும்னு சொல்லுவாங்க, திரிய கொஞ்சம் தூண்டி விடுமா அப்படிம்பாங்க. அந்த பொண்ணு கையை வச்சு திரிய தூண்டி விடும். அப்ப கையில கொஞ்சம் எண்ணெய் படும். அந்த எண்ணெய் என்ன செய்யும், தலையில தேய்ச்சிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு தன்னை அழகாக பராமரிக்க மாட்டா. இந்த பொண்ணு வேண்டாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே நேரத்துல அப்படி தூண்டின அந்த எண்ணெயை வந்து பக்கத்துல இந்த சுவர்ல தேய்ச்சிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, இவ வீட்டை அழகா வச்சுக்க மாட்டா, இவ வேண்டாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லாம ஒரு அழுக்கு துணி எடுத்து அந்த கையை தொடச்சிட்டு போனான்னா இவதான் சரியான பொண்ணுன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களாம். இன்னைக்கு எந்த வீட்லயாவது அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை பாக்குற பொறுப்பு இருக்கா? இப்ப உள்ள பிள்ளைங்க குத்து விளக்கு ஏத்தனா சுச்சி எங்க இருக்குது, எங்க கூடி வழங்கும். இன்னைக்கு அப்படி இருக்கா நடுவர்களே? இன்னைக்கு போய் பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு பாருங்க. அன்னைக்கு ஒரு அண்ணன் வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. டிவியை பார்த்து அழுதுட்டு இருக்காரு. பொதுவா பொம்பளைங்க தானே சீரியலை பார்த்து அழுவாங்க. இந்த அண்ணன் எதுக்கு அழுறாரு வெளில எட்டி பார்த்தா அவர் கல்யாண சீரிய போட்டு பார்த்து அழுதுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காதலும் கல்யாணம். ஆனா அன்னைக்கு கூட்டு குடும்பத்துல 10 பேர் இருந்தாலும் அவங்க அம்மா இருப்பாங்க, எல்லா சொந்தக்காரங்களுக்கும் மாமியார் இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. மாமியார் அப்படி கண்ணா கம்பீரமா உட்கார்ந்து ஒரு பிரச்சனைனா பெரியவங்க தட்டி கேட்பாங்க, வருவாங்க. அந்த மாமியாருக்கு பயந்து பயந்து புருஷன்கிட்ட பேச வேண்டியிருக்கும். புருஷன் வாங்கிட்டு வரக்கூடிய அந்த ஸ்வீட்டையும் அந்த மல்லிகை பூவை வாங்குறது கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கும், முடியாது. அப்படி எல்லாம் இருக்கும்போது கூட அந்த அவங்களுக்குள்ள இருந்த காதல் இருக்கு பாருங்க. வாசலிலே உன் காதடி ஓசை வந்தவுடன் உன் ஆசை முகத்தை பார்த்திருப்பேன், கண்ணில் நீரை காணாமல் கவலை ஏதும் கூறாமல் என்னை எண்ணி வாழாமல் உனக்கென நான் வாழ்வேன். ஆனா இன்னைக்கு அப்படியா? ஒரு விஷயம், உங்களை மாதிரி ஒரு நடுவர் எங்க ஊருக்கு பட்டிமன்றத்துக்கு வந்தார். வந்துட்டு என்ன பண்ணாரு, அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்து சொல்லிட்டு போனாரு. மனைவி வந்து வீட்டுல இருந்துட்டு கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாருன்னா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். நம்ம நண்பர் ஒருத்தர் பட்டிமன்றத்துக்கு போனார். பட்டிமன்றம் முடிச்சு வீட்டுக்கு வர, நம்ம பொதுவா பட்டிமன்றம் முடிச்சு நடராத்திரி பேய் மாதிரி தானே வீட்டுக்கு போவோம். 1 மணி 2 மணிக்கு அப்படியே 2 மணிக்கு பேய் மாதிரி வீட்டுக்கு வராரு. வரும்போது தெருவுல கரண்ட் இல்ல, வீட்லயும் கரண்ட் இல்ல. வந்து வீட்டுக்குள்ள கதவை தட்டுறாரு. அந்த அம்மா கதவை திறக்கல, ஏன்னா காலையில அடிக்க முடியாதுல்ல. கடைசி அந்த அம்மாவுக்கு முழிப்பு வந்துருச்சு. பாத்துச்சு கரண்ட் இல்ல, வீட்டுக்காரன் வந்து கதை தட்டுறான், வர என்ன செய்ய சொல்லி வந்துச்சு. கையில கேண்டில் ஏத்து இந்த கேண்டிலே எடுத்துட்டே வாசல் கிட்ட வந்துச்சு. வரும்போது அந்த நடுவர் சொல்லிட்டு போனாரு பாத்தீங்களா, புருஷனை வரவேற்கிறது எப்படி வரவேற்கணும், சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும்னு சொல்லாருல. இவன் கதவை திறந்தோடனே அந்த கேண்டில வச்சுட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சா பாருங்க.
அன்னைக்கு விழுந்தவன் தான். அப்புறம் பாவம் கஷ்டப்பட்டு இந்த கொரோனாலாம் முடிச்சுட்டு மறுபடியும் பேசுறது. அந்த அளவுக்கு வந்து எதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இல்லாம இன்னைக்கு இருக்காங்க நடுவர்களே. அதே மாதிரி பாரபட்சம். அந்த காலத்துல வந்து 10 பிள்ளைகளை பத்தி 10 பிள்ளைகளை ஒரே மாதிரி வளர்க்க தெரிஞ்சது. ஆனா இன்னைக்கு 2 பிள்ளைகளை ஏன் ஒத்த பிள்ளை தக்க ஒத்த பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியல நடுவர்களே. ஒரு பிள்ளைக்கு இட்லி கொடுக்கறது ஒரு ஊரே சுத்துவாங்க வந்துருக்கீங்களா, தின்று 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 பூச்சாண்டிகிட்ட பிடிச்சு கொடுத்துற. பூச்சாண்டி யாரு தெரியுமா? மாமியார். மாமியார கை காமிச்சு சொல்றது பூச்சாண்டிகிட்ட பிடிச்சு கொடுத்துற, பூச்சாண்டிகிட்ட பிடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு இட்லி ஊட்டுறதுக்கு சுத்துவாங்க. ஆனா அந்த காலத்துல தட்டுல போட்ட சாப்பாடு பருக்க சின்னாம சாப்பிடறது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அழகா சாப்பிட்டுட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு அது முடியாது நடுவர்களே. எத்தனையோ விஷயங்கள்ல குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த காலத்துல தாத்தாவும் பாட்டி வீட்டுல இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இருக்காங்களா? அதுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லணும். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு தாத்தா, நல்ல வயசானவர், ஆனா நிறைய சம்பாதிச்சவர், ஏகப்பட்ட பணம். அவருக்கு ஒரே ஒரு பையன், அவன் அமெரிக்கால வேலை பார்த்தான். இப்ப இந்த கொரோனா வந்தனால புருஷனும் பொண்டாட்டி பிள்ளைய ஊருக்கு வந்துட்டாங்க. ஒரு பையன், அவனுக்கு ஒரு 4 வயசு 5 வயசு அந்த பையனுக்கு. இந்த தாத்தா வீட்டுக்குள்ள உடம்பு சரியில்லாம இருமிக்கிட்டே இருப்பாரு. அது அந்த மருமகளுக்கு பிடிக்கல. அவன் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்தவளாச்சு, அவளுக்கு பிடிக்கல. அவ சொன்னா, ஏங்க உங்க அப்பா அப்படி இருமிட்டே இருக்கிறது பிடிக்கல, அவரை கொண்டு போய் பின்னால இருக்கிற மாட்டுக்குளத்துல படுக்க வைங்க அப்படின்னு. இவனு என்ன ஏதுன்னு கூட யோசிக்காம பெத்த தகப்பன பின்னால இருக்கிற அந்த அறையில கொண்டு படுக்க வச்சான். இப்ப அவர் இருமிட்டே இருப்பாரு. அவருக்கு பசிக்குதுன்னா இவன் போய் கேட்கணும், சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு சாப்பாடு கொடுக்கணும். இவனுக்கு வருத்தமா இருந்துச்சு. இவன் சொன்னா, ஏங்க சும்மா சும்மா போய் சாப்பாடு வேணுமான்னு கேட்கறதுக்கு வருத்தமா இருக்கு, அதனால அவர் கையில ஒரு சங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த சங்கு பசிக்குதுன்னா அந்த சங்க அவர் ஊதுவாரு, உடனே இந்த பொண்ணு போய் சாப்பாடு கொடுக்கும். இப்படி வச்சிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த சங்க காணல. வீடு பூரா தேடியாச்சு, சங்க காணல. கடைசியில 2 நாள் கழிச்சு அந்த குட்டி பையன் அந்த சங்க எடுத்து வச்சிருக்கான். உடனே அவங்க அப்பா கேக்குறாரு, உனக்கு எதுக்குடா அந்த சங்கு, இதை ஏன்டா நீ தூக்கி வச்சிருக்கிறாடி? அதுக்கு அந்த பையன் சொன்னா, எப்பா நாளைக்கு உனக்கு வயசாகும், அப்ப உன்னையும் இப்படி நான் தூக்கி கொண்டு போய் ரூம்ல போடுவேன், அப்ப நீ ஊதுறதுக்கு சங்கு வேணும்லப்பா, அதுக்குதான் எடுத்து கொண்டு வச்சேன் அப்படின்னு. அப்ப சின்ன குழந்தைங்களுக்கு இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நடுவர்களே. வீட்டுக்குள்ள பெரியவங்க இருந்தாதான் சரியா இருக்கும் சொல்லி கொடுப்பாரு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வாழ வரும்போது அவன் நல்லா தண்ணி அடிக்கிறவனா இருப்பான், நல்லா சிகரெட் பிடிப்பவனா இருப்பான். அவன்கிட்ட அந்த பொண்ணு சொல்லும், தண்ணி அடிக்காத உடம்புக்கு கேடு, சிகரெட் குடிக்காத உடம்புக்கு கேடு, இதெல்லாம் விட்டு திருந்துன்னு சொல்லுவான். கேட்க மாட்டான். ஆனா உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுருன்னு சொன்னா மட்டும் ஓடிமே விட்டு வந்துருவான். ஏன்? அந்த பெரியவங்க வீட்டுல இருக்கிறது இன்னைக்கு அவ்வளவு தொந்தரவா இருக்கு நடுவர்களே. ஆனா அந்த காலத்துல அப்படி இருந்துச்சா? கிடையாது நடுவர்களே. ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய் தகப்பனை கடவுளாக துதித்தார்கள். இன்னைக்கு கடவுளா நினைக்கிற யாரா ஒருத்தர் அம்மா அப்பாவை கடவுளா சொல்றாங்களா? எல்லாருமே ஒரு வேலையும் ஒரு சம்பாத்தியம் வந்தவன தாய் தகப்பனை விட்டுறாங்க. இன்னைக்கு காசு பணத்துக்கு தான் மரியாதை. மரியாதை அவங்க ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா தான் ஏதாவது சாப்பாடு உண்டு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப வாட்ஸ்அப்ல மெசேஜ் கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த எதுனாலும் சரி உடனடியா வாட்ஸ்அப்ல செய்தி சொல்லிடலாம். அந்த காலத்துல நாங்க எப்படி தெரியுமா செய்தி சொல்லுவோம்? அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்படி ஒரு அவசரமா ஒரு செய்தி எல்லாருக்கும் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம், நம்ம ஃப்ரெண்ட கூப்பிடணும். இந்த விஷயத்த நான் ஒன்றை மட்டும்தான் சொல்றேன், இது ரொம்ப ரகசியம், இது யார்த்தையும் சொல்லிடாதேன்னு சொன்னா போதும், அடுத்த நாள் காலையில பேப்பர்ல வர மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுவாங்க. அந்த காலத்துல அப்படி ஒரு வாட்ஸ்அப் வச்சிருந்தோம். தகவல் தொடர்பு. ஆமா. அதே மாதிரி இந்த தெருவுல எல்லாம் திண்ணையில பாட்டிங்க உட்காந்துருவாங்க. இந்த பசங்க சைக்கிள் வருவானுங்க, கரெக்டா பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கு முன்னாடி சைக்கிள் அந்த செயின் கண்டு போயிடும், கரெக்டா செயின் கண்டு போயிடும். அது வீட்டுக்கு முன்னாடி செயின் எல்லாம் சரி பண்ணுவோம். ஆனா பாட்டி பாத்துரும்லே, நான் ஒண்ணு 4 நேரம் இதை பார்த்தாச்சு, இதான் வேணும் உனக்கு அப்படின்னு கிளவி ஒரு சத்தம் போட்ட உடனே அப்புறம் அவனை பார்க்கவே முடியாது. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையை நம்ம பார்த்துருவோம் சொன்னா அது காரணம் என்ன? இந்த நாகரிக முகம், உடை அணிகிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த செல்போன், காதல், இந்த மாதிரி விஷயங்கள் தான். காதல் நல்ல காதலா தான் பிரச்சனையே இல்லையே. அந்த கால வாய்ப்போ இது பிரியாணி வேணும்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி வேணா உடனே சமைச்சு சாப்பிடலாம். ஆனா பழைய சோறு வேணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், சாப்பிட முடியும். ஆனா பிரியாணி வந்து உடம்புக்கு கேடு, பழைய சோறு ரொம்ப நல்லது. அமெரிக்காக்காரனே சொல்றான் பழைய சோறு வித்துட்டு இருக்காங்க. அது 1 கிலோ வந்து நம்ம நாட்டு பணத்துக்கு 500 ரூபாயாமே, அப்படி
வித்துட்டு இருக்காங்க. அதனால அந்த கால வாழ்க்கைங்கிறது பழைய சோறு மாதிரி உடம்புக்கு நல்லது, பொறுமையா இருந்து கத்துக்க வேண்டியது. ஆனா இந்த கால வாழ்க்கைங்கிறது பிரியாணிங்கிறது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும், ஆனா அது உடம்புக்கு மிக மிக கெடுதல். நண்பர்களே, எவ்வளவோ விஷயங்கள் அடுக்கடுக்கா சொல்லிட்டே போலாம். ஆனா நானே பேசிட்டு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே என் மேல கொலை வெளியில இருக்கான். ஆமா, இப்ப நான் பேசுறத வச்சு மட்டும் இல்ல, நயன்தாரா கூட நடிச்சேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா நான் ஒரு செய்தி படிச்சேன், நயன்தாரா சினிமாவை விட்டு போறாங்க. என்னடா நயன்தாரா சினிமா விட்டு போறாங்களா? மூக்குத்தி அம்மன் படத்துல இவங்க நடிச்சதுக்காக நான் சினிமா விட்டு போறேன்னு அழுதுருக்காங்க. விக்னேஷ் சிவன் வந்து காலில் விழுந்து, அம்மா தாயே நீ எனக்காகவாது நடிக்குமா, அவனை விட்டு எனக்காகவாது நடின்னு சொல்லி நடிக்க வச்சுதான் சமாதானப்படுத்துனதெல்லாம் கேள்விப்பட்டேன். ஆனா இனிமே இப்ப வந்து பேசுவோம் பாருங்க, கட்டுக்கட்டுக்கா போய் சொல்லும் போது அப்போ அருமை மறுபடியும் பேசுறதுக்கு. ஆக அந்த ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை தந்தது அந்த காலமாக இருந்தாலும் சரி, இந்த காலமாக இருந்தாலும் சரி, நிறைவான நிம்மதியை தருவது அந்த காலம் மட்டுமே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மன்மதன் லீலையை வென்றார் உண்டோ, மன்மதன் லீலையை வென்றார் உண்டோ, என்னே உனக்கேன் பாராமுகம், மன்மதன் லீலையை வென்றார் உண்டோ. இது எதுக்கு படிக்கணும்? தாத்தா காலத்து காதல் அவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்போ அவருக்கு வருத்தம், அந்த காதல் பிரிவா இருந்தா கூட அப்பவும் அழகா பாடுவாரு. உலகே மாயம் வாழ்வே மாயம், நாம் வாழும் சுகமே மாயம், வாழ்வின் சுகமே மாயம். அது அழகா இருந்துச்சு. தோல்வியில வருத்தப்பட்டதுல அவர் அவரையே நொந்துகிட்டார். எங்க அப்பா காலத்துல சந்திப்போமா நாம் சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, அந்த காலம் மரியாதையாது. அங்க தோல்வி வந்தா கூட அதுலயும் ஒரு சின்ன ஃபீலிங்கோட தான் அவருடைய காதல். அந்த காதல் வந்து யாரையும் பாதிக்காம, எங்கிருந்தாலும் வாழ உன் இதயம் அமைதியில் வாழ வாழ்த்தினார் தோல்வியிலே. எங்க காலத்துல கண்மணியே பேசு மௌனம் என்ன கூறு, இது டீசெண்டா இருந்துச்சு. தோல்வி வந்தா கூட அட பொண்ணாத மனசே போவாத மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. இது வரைக்கும் சரிதான். இன்னைக்கு காதல்ல மகிழ்ச்சிலாம் கிடையாது. அடிடா அவள, உதடா அவள, குத்துடா அவள, தேவையே இல்ல, இதான் நடக்கு. ஏன்னா மகிழ்ச்சி இல்லை. ஒன்லி 30 நாளுங்க 60 நாளுங்க அடுத்த கூட இப்படி வந்திருக்கு. என்ன பாடு இந்த காதலில் கண்ணியம் போயிட்டு. ஆனால் ஒரு காலத்தில் காதல் அருமையாக இருந்தது. நம் பண்பாடு போச்சு, பாரம்பரியம் போச்சு. ஒரு காலத்தில் கைவீசி நடந்தோம், இன்னைக்கு கைபேசியோட நடக்கும். இதான் வித்தியாசம். கைவீசி நடக்கும்போது உடம்புக்கு நல்லா இருந்தது. இந்த கைபேசி வந்தப்புறம் மனசு போச்சு, உடம்பும் போச்சு, வாழ்க்கையே போச்சுன்னு. அப்பமெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகும்போது சவனம் பார்ப்பாங்க, சவனம் பார்ப்பாங்க. இன்னைக்கு செல்போன் நிறைஞ்சதுல டவர் இதுல ஃபுல்லா பேட்டரியில சார்ஜ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் வெளியே போறோம். அதானமா உண்மை. இப்படி கால மாற்றம் என்பது நல்ல விதமாக இருந்தாலும் சரி, ஆனால் மாற்றத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சகோதரி பேசியிருக்காங்க. ஆனா இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்னமோ இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படியோ இருக்குன்னு இருக்கு. ஆனாலும் ஒரு இப்ப உள்ள பாட்டுகள் தானே நல்லா இருக்கும். ஒண்ணு ஒண்ணு கண்ணே கண்ணே செல்ல குட்டி காதல் கொண்டு சேர்த்து வச்ச எப்படி இருக்கு இந்த காலத்தில். இந்த பாடலும் காதலுக்கு வலிமை சேர்த்து நல்லா தானங்க இருக்குது. என்னத்தை நீங்க அந்த காலம் ஒரேடி அதை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த காலத்திலும் மகிழ்ச்சிகள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இந்த காலமே இந்த அணியில்